Hello friends, welcome back to Play Tamil Dub. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டாப் 10 ஆன பெஸ்டான வேர்ல்ட் கிளாஸ் ஆன வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு சொல்ல போற இந்த 10 சீரிஸ்மே பாத்தீங்கன்னா as a ranking wise பாத்தீங்கன்னா IMDb அப்படிலாம் இல்லாம ஒரு ஃபேன் பேஸ்ல பார்த்து எல்லாரும் பயங்கர கிரேஸ் ஆன ஒரு கேட்டகரியான ஒரு வெப் சீரிஸ் தான் இன்னைக்கு ஒரு வீடியோல நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ டெஃபினட்டா இன்னைக்கு சொல்ற இந்த 10 சீரிஸ்மே எங்கேயும் ஒரு போர் அடிக்குதோ இல்ல லாக் ஆகுற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அண்ட் ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன சீரிஸ். சோ கண்டிப்பா நீங்க லைக் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப் டைம் டெஃபினட்டா இன்னைக்கு இந்த சொல்ல போற 10 சீரிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். ஸோ அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. இருந்தாலும் எது தமிழ் டப்பில் இருந்தால் கூட அப்படின்னு நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வீடியோ அப்படியே முடிச்சதுக்கு அப்புறமா இதில் நீங்கள் எத்தனை சீரிஸ் பார்த்துருக்கீங்க அதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்மளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க தேட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம ஸ்குவிட் கேம். ஸோ ஸ்குவிட் கேம் 2021 இயரில் தான் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தோடனே ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு. ஏன்னா அவ்வளோ நிறைய பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அட் அ டைம் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஸ்டார்ட் இது கொரியன் சீரிஸு. ஸோ நிறைய பேர் ஒரு கொரியன் சீரிஸ் அதெல்லாம் அவ்வளோ கெத்தாக இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் இதுக்கப்புறமா இந்த சீரிஸ் வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் லெவலாக கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு கேம் சேலஞ்ச் பேஸ்டான ஒரு கான்செப்டில் தான் இதில் இருக்கும். அண்ட் அதில் மெயினாக நம்ம ஹீரோ அவருக்கு எக்கச்சக்கமான கடனும் இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கேம் உள்ள வந்து கேம் ஆடணும், அதில் நீங்கள் கேஷ் அமௌண்ட்டு ஜெயிக்கலாம்னு சொல்கிற மாதிரி தான் உள்ளே போவார். ஆனால் அவருக்கு தெரியாது தப்பு பண்ணால் அங்கே சாவச்சிருவாங்க. அண்ட் அதில் தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 450 பிளேயர்ஸ் மேலே இருப்பாங்க. அண்ட் கடைசியில் எத்தனை பேர் இருக்காங்க அண்ட் அவ்வளோ கேஷ் அமௌண்ட்டை யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க. அண்ட் ஈச் அண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வேறு சேலஞ்சோட செம்மையாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பை த வே மெயினாகவே ஸ்குவிட் கேம் பயங்கர பாப்புலர் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் டப்பில் கூட அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அண்ட் அப்கமிங்கில் இதுக்கு நெக்ஸ்ட் சீசன்ஸ் எல்லாம் வரதான் போகுது. ஸோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான. அதுவும் நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம டேர்டெவில் சீரிஸ் ஃப்ரம் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தான். ஸோ அகைன் இந்த சீரிஸ் 2015 ஆரம்பிச்சிருக்காங்க. வித் டோட்டல் 3 சீசன் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் IMDbல இதுக்கு 8.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயினாகவே டேர்டெவிலோட லைக் மூவியும் வந்திருக்கு, அதை நம்ம பெனஃப்ளிக்ஸ் தான் நடிச்சிருப்பாரு. அது டோட்டல் அவ்வளோவெல்லாம் டாப் ரேட்டிங் எல்லாம் இருக்காது. ஆனால் சீரீஸில் டேர்டெவிலோட கேரக்டரை பயங்கர மாசாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பை த வே மேட் மர்டாக் ஒரு கேரக்டரை நீங்கள் பார்க்கும்போது அப்படியே டிஃப்ரெண்ட் லெவலில் இருந்திருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் வேறு இவர் அப்படியே உள்ளே வந்துட்டாரா. ஸோ நம்ம எம்சியில் டேர்டெவில் வந்துட்டார். அதுவும் என்டையர் ஃப்ரம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் யூனிவர்ஸில் இருக்க அதே டேர்டெவில் தான். ஸோ ஏன்னா நம்ம வின்சென்ட் கூட அதான் அவரே வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாகவே ஹாக்காய் சீரிஸ்லேயும் வந்துட்டார். ஸோ அதனால் என்டையர் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க டேர்டெவில் யூனிவர்ஸ் இப்போது எம்சியூவில் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ டேர்டெவில் ஜென்ரலாகவே நான் அப்போது பார்த்துருக்கேன். அண்ட் 3 சீசனுமே பயங்கர மாசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே ஒரு எந்த சூப்பர் பவர்ஸே இல்லாமல் ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு ஃபார்ம் ஆகிறார். அதுவும் அவருக்கு கண்ணு கூட தெரியாது, இருந்தாலும் ஜஸ்டிஸு அண்ட் அதுக்காக பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுவார். அண்ட் சில வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு சீரீஸ்க்கு இல்லை அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் 1 நம்ம டேர்டெவில் ஒரு இன்ட்ரோ தான் வரும். ஏன்னா அந்த இன்ட்ரோக்காகவே எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு கிரேஸாக பார்ப்பாங்க. ஸோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கணும், அந்த 3 சீசன் தான் டெஃபினட்டாக பார்த்துறேன். அண்ட் அப்கமிங் 4th சீசனுக்காக கூட எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம மணி ஹை சீரிஸ் தான் 2017 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்கிட்ட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் டிஃப்ரெண்ட்டாகவே நீங்கள் ஒரு கேரக்டரோட செம்ம ஃபேன் ஆயிடுவீங்க. பை த வே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெர்லினோட ஃபேனாக தான் இருக்காங்க. ஸோ பெர்லின், ப்ரொஃபஸர், நம்ம டோக்கியோ அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான கிரேஸ் இருக்கும். இப்போ தனியாக நெட்ஃப்ளிக்ஸில் கொரியன் வெர்ஷன் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு அப்கமிங் டேஸில் எப்படியோ தெரிஞ்சிடும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க வைக்கிங் சீரிஸ் தான் ஃப்ரம் 2013 ஆரம்பிச்சிருக்காங்க. வித் டோட்டல் சீசன் 6 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. என்டர் வார் எபிக் ட்ராமா கேட்டகரியான சீரிஸ். அண்ட் இதுக்கு IMDb கூட 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயின் நம்ம ராக்னர் தான். ஸோ இவர் வந்து என்டையர் ஒரு ஹீரோ தான், அந்த லெஜெண்டரியான ஹீரோ கேரக்டர். ப்ளஸ் இவர் வந்து எப்படி நார்மல் ஒரு ஃபார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு எபிக் வார் இந்த மாதிரி வார் ஹீரோவாக மாறி இருக்கார். அண்ட் என்டையர் வைக்கிங்ஸோட கமாண்டராக மாதிரி அது ஃபுல் ஜேர்னியோடு நீங்கள் உள்ளே பார்க்கலாம். உள்ளே எக்கச்சக்கமான என்ன சொல்கிற ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிட்ரேல் அண்ட் இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. மெயினாகவே அந்த ஒரு மாஸ்னஸ் ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை அதை வந்து பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க.
இதுக்காக இந்த சீரிஸ் பயங்கர பாப்புலராக இருக்குது. அண்ட் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அதை யாருக்குமே லைக் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த வைக்கிங்ஸோட ஃபேன்ஸாக மாறி இருக்காங்க. இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எபிக் லெவலான ஒரு ஃபுல் ட்ராமா கேட்டகரி, ஆனால் அதுலேயே செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ் தான் ஃப்ரம் 2016 ஆரம்பிச்சிருக்காங்க. என்டையர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்டு கொஞ்சம் அப்படியே ஒரு 80s 90s ஸ்டைலான ஒரு சீரீஸ் தான். ஸோ இதுக்கு டோட்டலாக 3 சீசன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் IMDb இதுக்கு 8.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபுல் நெட்ஃப்ளிக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயினாக இந்த சீரீஸில் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் தான், ஆனால் ஒரு டார்க்கான ஒரு டோனை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஹாரர் தீம் வந்து இதில் செம்மையாக இருக்குது. ஒரு வித்தியாசமாக ஒரு வேறு டைமென்ஷனில் இருக்க ஒரு மான்ஸ்டர் சொல்லலாம், இல்லை ஒரு ஏலியன் கூட சொல்லலாம். அது வந்து அடிக்கடி நம்ம எர்த்துள்ள வரோம். அண்ட் அதை வந்து ஃபுல்லாக இந்த டீனேஜ் பசங்க தான் வந்து எப்படியோ தடுப்பாங்க. அண்ட் அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மில்லி பாபி ப்ரவுன் தான் வந்து 11ஓட கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு இதே சில ஸ்பெஷல் பவர்ஸோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்டையர் சீரீஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப் டு நம்ம சீசன் 3 வரைக்குமே செம மாதம் இருந்திருக்கு. அகெயின் இதோட இன்ட்ரோ கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த மியூசிக் கேட்கும் போதே ஒரு என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் ஃபீலை நீங்கள் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி சீரீஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் இருட்டாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் பிளச்சடான கண்டென்ட்டோட நல்லபடியாக மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் பை த அப்கமிங் சீசன் 4க்காக கூட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாகவே எல்லாம் டீனேஜ் கேட்டகரி பசங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இதில் 5th இடத்துல இருக்க நம்ம டார்க் சீரீஸ் தான். ஸோ 2017 ஆரம்பிச்சிடும். வெறும் 3 சீசன் தான். அண்ட் டோட்டலாகவே ஒரு க்ளோஸ்டான சீரீஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதில் 3 சீசன் வரைக்கும் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கு IMDb கூட 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இருக்கிறதுலே டாப் மோஸ்டான ஒரு காம்ப்ளிகேட்டடான சீரீஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டார்க் சீரீஸ் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்டோரி வைஸ் எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உள்ள சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் தான் இருக்கிறதுலே மெயின். நீங்கள் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷனான டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கர மாசாக தான் இருக்கும். மெயினான ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா டைம் ட்ராவலிங் தான். ஸோ நிறைய இடத்துல டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் அங்கேருந்து ஒரு தனி டைம் லூப்பே ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த டைம் லூப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேமிலி ட்ரீயாகவும் வந்து வித்தியாசமாக வந்து க்ரியேட் ஆகும். அது நம்மளால் நோட் பண்ணக்கூட முடியாதுன்னு சொல்லுவேன். ஒரு நீங்கள் நோட் பென் வச்சுட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணால் கூட ஒரு இடத்துல உங்களுக்கே ஒரு டவுட் வந்துடும். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு சீரீஸு. ப்ளஸ் இதோட ஃபைனல் கன்க்ளூஷனோட நல்லபடியாக அப் டு சீசன் 3 வரைக்கும் முடிச்சிட்டாங்க. அண்ட் அப்கமிங் நம்ம தமிழ் டப்பில் வருவதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் வராமல் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்ம தமிழ் டப்பில் வர்றதுக்கு மேக்ஸிமம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரம் நெட்ஃப்ளிக்ஸ் தான். இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட். இங்கிலீஷ்லேயே பாருங்கள், ஏன்னா இதுவும் அகைன் ஸ்பானிஷ் சீரீஸ் தான். இது திரும்ப நம்ம இங்கிலீஷ் டப் பண்ணி தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாக இங்கிலீஷ்லேயே பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான சீரீஸ். நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம பீக்கி பிளைண்டர்ஸ் ஃப்ரம் 2013 ஆரம்பிச்சிருக்க என்டையர் பியூர் ட்ராமா கேட்டகிரியான சீரீஸ் தான். ஆனால் அதுலேயே நிறைய கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் இருக்கும். அண்ட் சில மாசான ஒரு கேங் வார்ஸான சீன்ஸோட செம்ம மாசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். வித் அப் டு 5 சீசன்ஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது IMDb கூட 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயினாக நம்ம கிலியான் மர்ஃபி சார் தான் ஆஸ் தாமஸ் ஷெல்பியோட கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அண்ட் உள்ளே இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. என்டையர் அவங்க பீக்கி பிளைண்டர்ஸோட ஒரு கேங்கு தான். ஸோ எதுவுமே இல்லாமல் ஸ்டார்டிங் எப்படி இந்த பீக்கி பிளைண்டர்ஸோட கேங் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க எப்படி வந்து அந்த இடத்தை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வேறு எக்ஸ்ப்ளோரோ பண்ணுவாங்க, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் எக்கச்சக்கமான கேங் வார்ஸ்லாம் நடக்கும். ஸோ எத்தனை பிட்ரேல் இருக்குது, லவ் ஸ்டோரி இருக்கும். அண்டு மெயினாகவே மாசான மூமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் ஸ்மோக், லாட்ஸ் ஆஃப் ட்ரிங்க். அண்ட் சாப்பாடே தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா என்டையர் அவங்க ஸ்மோக் அண்ட் ட்ரிங்கிங் தான் அவ்வளோ இதுவே ஃபுல்லாகவே காமிச்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு மாசான மூமெண்ட் உள்ள சீரீஸில் செம்மையாக இருக்குது. அண்ட் அதனால தான் ஆஸ் எ பாப்புலாரிட்டி வைஸ் ப்ளஸ் அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த ஒரு 80s ஃபீலை வந்து பயங்கரமாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 70s கூட சொல்லலாம். அதை வந்து அப்படியே நல்லபடியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் லைக் பார்த்த வரைக்கும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள். ஃபுல் இந்த பிரிட்டிஷ் அசன்ட்டோடு தான் உள்ளே இருக்கும். அண்ட் நம்பர்ஸில் 3rd இடத்துல இருக்க செர்னோபைல் சீரீஸ் தான். ஸோ என்டையர் இது ஒரு மினி சீரீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெறும் சீசன் 1 வித் அப் டு டோட்டல் 5 எபிசோட்ஸோட தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது IMDb கூட பார்த்தீங்கன்னா 9.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ராட்டன் டொமேட்டோ கூட 96%. அண்ட் இது ஏன் அவ்வளோ பாப்புலர் பார்த்தீங்கன்னா என்டையர் நம்ம செர்னோபைல் ரியல் இன்சிடெண்ட்டை பார்த்து தான் அப்படியே ஃபுல்
அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே எக்கச்சக்கமான ஒரு சில ஹார்ஷான மூமெண்ட்ஸ் இருக்குது. அந்த பேனிக்கான டைமில் என்னென்னலாம் நடந்ததோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இந்த சீரீஸ் மூலியமாக ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். அதனால் இந்த சீரீஸ் வந்து ஒரு ட்ரூலி மஸ்ட் வாட்சான ஒரு சீரீஸ் தான். அது நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள். ஒரு பர் எபிசோடு கொஞ்சம் என்ன 50 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். ஆனால் அது நீங்கள் பார்த்து முடிக்கும் போது வெறும் 5 எபிசோட் தானே, அது டிஃப்ரெண்ட்டான லெவல் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ அந்த ஹார்ஷ் ரியாலிட்டி என்னெல்லாம் நடந்திருக்கு அந்த டைமில், எத்தனை பேர் என்ன ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் என்ன தான் இருக்குது அதை பற்றி ஃபுல் ட்ரூ ஈவெண்ட்டோட நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் மஸ்ட் வாட்ச் சீரீஸ். அண்டு எல்லாருமே மேக்ஸிமம் லைக் பாப்புலர் வைஸாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தால் மிஸ் பண்ணாமல் இதையும் பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இடத்துல இருக்க நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸ் தான். எஸ் கைஸ், ஒரு இடத்துல இது நம்பர் 1 இடத்துல இருந்த சீரீஸ் தான். அண்ட் ஆப்வியஸ்லி நம்பர் 1 ஒரு சீரீஸ் தான். ஆனால் இப்போ நம்பர் 2 வரைக்கும் இறங்கியிருக்கு. அண்ட் மெயினாகவே ஃப்ரம் 2011 தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பியூர்லி எபிக் வார் கேட்டகரியான ஒரு சீரீஸு. ஸோ ஒரு மூவியில் கூட அவ்வளோ பட்ஜெட் போட்டு ப்ளஸ் அவ்வளோ விஎஃப்எக்ஸ் ப்ளஸ் அவ்வளோ ஒரு ஸ்டோரி லிங்கோடலாம் ஒரு மூவியில் கூட காமிக்க மாட்டாங்க. ஆனால் அது வந்து இன்டூ டபுள் ட்ரிபிளாக வந்து இந்த சீரீஸில் போட்டிருக்காங்க. ஒரு பயங்கர ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள செம்மையான ஒரு பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த ஸ்டோரி நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன நடக்குது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது. அண்ட் உள்ள இன்னும் சில ஃபேண்டஸியான நிறைய கான்செப்டோன்ஸ் இருக்குது. லைக் ட்ராகன்ஸ், டெட் ஆட்டம் தனித்தனியாக என்னென்னமோ க்ரியேட் ஆகிருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் வரும்போது இந்த சைடில் விச்சர்ஸ் இருப்பாங்க. அண்ட் மெயின் நம்ம ஹீரோ. அண்ட் இன்னொரு இருக்கிறதுலே ஒரு செம்ம மெயினாக நம்ம எம்லா கிளர்க் மேம் தான் வந்து இதில் வந்து ஆஸ் எ டெனேரியஸ் டார்கேரியன் ஒரு கேட்டாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்களோட ட்ராகன்ஸ் எல்லாம் ஸோ அதெல்லாம் லைக் அப்போ பார்த்தது. ஆனால் இன்னும் வரையும் மைண்டில் செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஸ்டோரியெல்லாம் சொல்லியெல்லாம் ஈஸியாக புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் உள்ளே இருக்குது தான். ஆனால் நீங்கள் ஈஸியாக அப்படி 8 எபிசோட் ஃபுல்லாக பார்த்து முடிச்ச அப்புறம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதுக்கு தனியாக ஸ்பின் ஆஃப் ஆன ஒரு சீரீஸ் கூட எடுத்துருக்காங்க, ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸ். அது இதோட கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு முன்னாடி நடந்த கதை தான் அதில் காமிக்க போகிறாங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம பிரேக்கிங் பேட் சீரீஸ் தான். ஸோ 2008 ஆரம்பித்தாங்க. வித் டோட்டல் 5 எபிசோட்ஸ் தான். அண்ட் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இடத்துல இப்போ ரூல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு IMDbல 9.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ இருக்க பாப்புலாரிட்டி வைஸாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் பிரேக்கிங் பேட்டில் தான் ஒரு பயங்கரமான போட்டி நடந்துகிட்ருக்கோம். அண்ட் அதில் இப்போ பிரேக்கிங் பேட் தான் இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வைன் ஆட்டம் சொல்லலாம். எவ்வளோ இது ஓல்ட் ஆகுதோ அவ்வளோ பயங்கர ரிச்னஸ் உள்ள ஒரு ஃப்ளேவர் தந்துட்டுருக்கு. இந்த சீரீஸை இன்னும் நிறைய பேர் பார்க்காம தான் இருக்காங்க. ஆனால் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டான சீரீஸாக மாறிடும். ஸோ 5 எபிசோட் ஃபுல் ட்ராமா தான். இல்லை எதுவுமே இருக்காது, ஒரு ஆக்ஷன் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே இருக்காது, வெறும் ட்ராமாவாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஸ்டோரி தான் இருக்கிறதுலே வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே இந்த ஃபுல் ட்ரக்ஸ் பற்றி தான் இருக்கும். அண்ட் அந்த ட்ரக்கை வந்து நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் உருவாக்குறாரு, இது எப்படி சேல்ஸ் பண்ணுவார், அதுலேருந்து என்னென்னலாம் பிரச்சனை வரும், கடைசியில் நிறைய காசு இருக்கும் ஆனால் ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதெல்லாம் அப்படியே பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நம்ம ஆரோன் பால் கூட ஆஸ் எ ஜெஸியோட கேரக்டர் நல்ல ஒரு சைடாக இருக்கும். ஆனால் அவரும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் தான். 2 பேருமே ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அண்ட் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சீரீஸ். ஸோ மஸ்ட் வாட்ச். இதுதான் இப்போதைக்கு டோட்டல் டாப் 10 சில வேர்ல்ட் கிளாஸான பெஸ்ட்டான வெப்சீரிஸ்